ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 8531998697. நீங்கள் என்ன நினச்சி அம்மாட்ட குறி வைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒருத்தன் காட்டில் இருந்து ஒத்தேடி பாதையில் வந்து வந்துட்டு இருந்திருக்கிறேன். அவனுக்கு வழி தெரியலை. அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றது எப்படி வர்றதுன்னு தெரியாமல் வந்துட்டு இருந்திருக்கேன். வர்றப்போ வந்து கடவுளே, நம்ம எப்படி இந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கவலையாகவும் மன வருத்தத்தோட சாமிகிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், எந்த பக்கம் போகிறதா அந்த பக்கமாக போகிறதான்னு தெரியல. அப்போ ஒரு இடத்துல மரத்தடியில் வந்து குனிஞ்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கடவுளே எந்த பக்கம் போவோம் எந்த பக்கம் போவோன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன். அந்த பக்கம் ஒரு யானை வந்திருக்கு. யானை வந்ததுமே அது என்ன ஒத்தையடி பாதை. யானையை பார்த்ததும் இவன் பயந்துட்டேன். ஆமாகா யானை வருதே, நம்ம எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பயத்தோடு உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கவே உடனே என்ன பண்ணியிருக்கேன், அந்த யானை வந்து ஒன்றுமே செய்யாமல் குனிஞ்சு கொடுத்துருந்துருக்கு. இவனுக்கு ஒரே அதிசயமாக இருந்திருக்கு. என்னடா யானை நம்ம எதுவுமே செய்யாமல் குனிஞ்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லவே சரின்ட்டு அந்த யானை மேலே ஏறி உட்காந்துட்டேன். உட்காரமே அந்த யானை வந்து காட்டுக்கு வெளியில் கொண்டாந்து விட்டுருச்சு. வெளியில் விட்டதுமே இவனுக்கு வந்து சரின்ட்டு இறங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்கேன். நடந்து போனால் ரொம்ப கால் சுடுது. அவனால் சூடை பொறுக்கவே முடியல. என்னடா இவ்வளவு சூடாக இருக்கே அப்படின்னு. ஏன்னா இவன் காட்டுக்குள்ளே தெரிஞ்சதுனால எனக்கு சூடு தெரியாது. ஏன்னா மர நிழலுக்குள்ளே இருந்ததுனால. அப்போ சுடவும் கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு மரத்தடி நிழலை பார்த்தோம். அப்பா என்ன இப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்போ உட்காரவுமே அந்த பக்கம் இருந்து மனுஷன் வந்திருக்காங்க. வர்றப்ப என்னங்கய்யா இப்படி சுடுது, நீங்கள் வந்து இவ்வளோ இதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே அவங்க சொன்னாங்களாம் வந்து, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சூடு இல்லைப்பா, நாங்கள் ஏன்னா நடந்து பழகிட்டோம், இதெல்லாம் வந்து எங்களுக்கு எதார்த்தந்தே அப்படின்னு சொல்லி இவன் அதிசயமாக பார்த்துருக்கேன். என்னோட இவ்வளோ சூடையும் தாங்காமல் நடந்து பெருசுபடுத்தாமல் போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அம்மா சொல்கிறாங்க வந்து, ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் வாழ கற்றுக்கணும். நம்ம வந்து செருப்பு இருந்தாத்தே ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியும் அப்படின்னா நம்ம வந்து போக முடியாது. நம்ம போயிட்டுருக்கோம், வழியில் செருப்பு அந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுறது, கடை இருந்தால் வாங்கி போட்டுக்கலாம். கடை இல்லாத காடுகரையில் போகிறப்ப என்ன பண்ணுவோம், அந்த சூழ்நிலையை நம்ம நடந்து போகணும். சிலர் வந்து எதாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நான் இது இருந்தாத்தே செய்வோம், இது இல்லைன்னா செய்ய மாட்டோம், இப்படி வந்து குறையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குறையே சொல்லக்கூடாது. நம்ம மனுஷன் வேணால் பிறந்துட்டோம், எந்த சூழ்நிலையும் நம்ம வாழணும் கற்றுக்கணும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இந்த சாப்பாடுன்னு கொடுத்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் இந்த சாப்பாடுலேயே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பஸ்ஸுலாம் போக மாட்டோம், நாங்கள் கார் வாடகைக்கு எடுத்தால் கூட கார் எடுத்துகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு மீறி வந்து அவங்க வந்து எதாக இருந்தாலும் வந்து செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எதுவாக இருந்தால் என்ன மனுஷன் வேணும், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 10 பேர் போகிற பஸ்ஸில் போகிறனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. எப்போயுமே தற்பெருமையாக வாழ சிலர் ஆசைப்படுவாங்க. அந்த தற்பெருமையெல்லாம் வாழாமல் நம்ம இப்படித்தே வாழணும் அப்படின்னு வாழ்ந்தால் நம்மளுக்கு மனசில் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமே இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் வந்து நம்ம வாழ கற்றுக்கணும். இதே எங்கள் நத்த மாரியம்மா சொன்ன கதைன்னு அர்த்தம்.